வணக்கம் தோழிகளே. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு சொல்லுவாங்க. அன்பை விதைச்சா அன்பு கிடைக்கும், மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். ஒரு வேலையை செய்யறதுக்காக அல்லது ஒரு வேலை சீக்கிரமா செஞ்சு கொடுக்கறதுக்காக அடுத்தவங்களை கசக்கி பிழிஞ்சி கொடூரமா லஞ்சம் வாங்குறாங்களே, அவங்க கதி என்ன? அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? வயிறு எரிஞ்சு சபிச்சு கிடைக்கும் பணம் நிச்சயம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்காது. லஞ்சம் வாங்குறவங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சு துணிகரமா லஞ்சம் வாங்குறாங்களே, என்ன சொல்ல? வாரதி, வா, உள்ள வா, உட்காரு. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற? இங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். பக்கத்துல தான் உன் வீடு இருக்குது. அப்படியே உன்னையும் பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். பட்டு சேலை பளபளக்க, நகை டாலடிக்க, உன்னைய பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குது. சும்மா இரு. 55 வயசு ஆகுது. கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேன்ற. ஆமா, உன் பொண்ணு எங்க? அவ சர்ச்ல யூத் மீட்டிங்னு போனா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. பானு, நீ ஆர்டி ஆபீஸ்ல வேலை பார்க்குற. கொஞ்சம் சாமர்த்தியமா உழைச்சா நீ நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி சின்ன வீட்டுல பரிதாபமா வாழ வேண்டாம். நான் உண்மையும் உத்தமமா உழைக்கிறேன். சாமர்த்தியமா உழைக்கிறதுன்னா என்ன? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்காத. உங்க ஆபீஸ்ல பணம் சம்பாதிக்க எத்தனை வழி இருக்குது. வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வருவாங்க. டெம்பரரி அண்ட் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும். அப்புறம் அதை ரினியூவல் பண்ண வருவாங்க. என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பழைய வண்டி வாங்கினா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெஹிக்கிள் ஓனர்ஷிப் செஞ்சு கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸ் செஞ்சு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே லேர்னர்ஸ் பர்மிட், பர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் போத ரதி, நிறுத்து. நாங்க செய்யற வேலையை என்னை விட நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறியே. எந்த தொழில பணம் அதிகமா வரும், எந்த வேலையில பணமே பார்க்க முடியாது, இதெல்லாம் எனக்கு அத்துப்படி. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லலையே. இப்படி பணம் பொருளும் ஆர்டிஓல இருந்துகிட்டு நீ இப்படி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னைய லஞ்சம் வாங்க சொல்றியா? ஏன் அப்படி அசிங்கமா சொல்ற? நீ கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுக்க அவங்க உனக்கு கொடுக்கும் பரிசு. அதுக்கு தானே அரசாங்கம் நமக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. நீ அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்க உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அவுட் ஆஃப் த வே போய் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுக்கற இல்லையா, அதுக்கு நமக்கு கிடைக்கிறது பரிசு. நல்லா விதாண்டாவாதம் பண்ற. என்னைய பொறுத்த வரைக்கும் என் மேஜைக்கு வர எல்லா ஃபைல்ஸையும் நான் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சு அனுப்பிடுவேன். எதையுமே காலம் தாழ்த்த மாட்டேன். அதான் இப்படி ஒரு வீட்ல இருக்க. என்னைய பாரு, நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கிளார்க்கா இருக்கேன். உண்மையை சொல்லப்போனா உங்க ஆபீஸை விட எங்க ஆபீஸ்ல பணப்புழக்கம் குறைதான். ஆனாலும் நான் எப்படி வாழ்றேன் பாரு. சிட்டி சென்டர்ல 10 சென்ட்ல சொந்தமா வீடு கட்டியிருக்கேன். 2 கார் இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு 1, எனக்கு 1. என் பையனை அதிகமா ஃபீஸ் கொடுத்து எம்பிஏ படிக்க வச்சிருக்கேன். நீ ஒரு பொண்ணு வச்சிருக்கிய. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துடுவாரு. சரி, வராதவா வந்திருக்கா. ஸ்வீட்டு காரம் வைக்கிறேன், சாப்பிடு. ஐயோ வேண்டாம் பானு, கல்யாண வீட்ல சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்குது. நம்ம 2 பேரும் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சோம், காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். நம்ம 2 பேருமே நல்லா படிப்போம். ஆனா நீ என்னைய விட நல்லா படிப்ப. 2 பேருக்கும் படிச்ச உடனே அரசாங்க உத்தியோகம். ஆனா என் வாழ்க்கை தரத்தை பாரு, நீ வாழ்ற விதத்தை பாரு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா. நல்ல விசாலமா மாடனா கட்டியிருக்கோம். அதை பார்த்தாது உனக்கு ஒரு உத்தியோகம் வரட்டும். எனக்கு எந்த உத்வேகமும் வர வேண்டாம். அன்பான கணவர், பாசமுள்ள மகா, எங்க அடிப்படை வசதிகளை ஆண்டவர் நிறைவேற்றிட்டே வராரு. மனசும் கையும் சுத்தமா இருக்கிறதுனால பசிச்சு சாப்பிடுறோம், படுத்த உடனே தூங்குறோம். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிற சாமர்த்தியம் எல்லாருக்கும் வராது. அதுக்கு ஞானம், விவேகம் வேணும். அது இல்லாதவங்க சந்தோஷம், சமாதானம், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு தங்களையும் ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் ஏமாத்துவாங்க. சரி பானு, நான் கிளம்புறேன். நேரமாச்சு. சரி, எப்படி வந்த? நடந்தா வந்த? இப்படி பட்டு சேலையும் நகையும் போட்டுக்கிட்டு நடந்தா வருவேன்? என்ன கேள்வி கேட்குற? எங்க கார் பெரிய காரு, உங்க ரோடு சின்ன ரோடு. உங்க ரோட்டுக்குள்ள எங்க காரால நுழையவே முடியல. ரோடு டேனிங்ல நிக்குது. டிரைவர் காருக்குள்ள இருக்கான். ஓகே, பார்க்கலாம். ஏ பானு, எப்படி இருக்க? நீங்க? என்ன தெரியலையா? நான் ரதி. ரதியா? நம்பவே முடியலையே. என்ன ரதி, எப்படி மாறிட்ட? நீ எப்படிங்க?
உன் வீட்டுக்காரர் எங்க? உன் பையன் எப்படி இருக்கான்? நீ கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே வரியில பதில் சொல்ல முடியாது. வா வா அங்க உட்கார்ந்து பேசுவோம். உன்னைய பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நீ முன்னாடி பார்த்ததுக்கு நல்ல செழிப்பா இருக்க. சரி, உன்னைய பத்தி சொல்லு. பானு, நான் எதை சொல்ல, எதை விட, யார்கிட்டயாவது சொல்லி அழுதா என் மனபாரம் கொஞ்சமாவது குறையும். நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு மாற்றலாகி வந்துட்டேன். அப்புறம் உன்னைய பார்க்கவே இல்ல. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு ரதி? ஆஹ், நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துச்சு. என் பையனுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனுக்கும் பெருசா வீடு கட்டி அதுல குடியேற வச்சேன். என் மருமக குழந்தை உண்டானா. அவ 7 மாசமா இருக்கும்போது என் மகன் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காரு அப்பளமா நொறுங்கி போச்சு. என் மகன் அந்த இடத்துலயே போயிட்டான். என் மருமக கோர்ட்டு கேஸுன்னு போய் என்னெல்லாமோ செஞ்சு அந்த வீட்டை தனக்கு எடுத்துக்கிட்டா. இப்போ அதுல அவ தன்னுடைய அம்மா அப்பாவோட வாழ்றா. எங்க கூட பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த சோகம் தாங்க முடியாம என் வீட்டுக்காரு ஹார்ட் அட்டாக்லயே போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கிடையில என் மேல யாரோ நான் லஞ்சம் வாங்குறேன்னு மொட்டை கடிதம் எழுதி போட்டு அது ப்ரூவ் ஆகி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரிட்டையர் ஆகிற காலம் வந்துருச்சு. ஆனா ரிட்டையர் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. என்கொயரி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பணத்தை தண்ணியா செலவழிச்சாச்சு. ஒரு யூஸ் இல்ல. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஒன்றும் கிடைக்கல. கணவனை இழந்து மகனை இழந்து பணத்தை இழந்து இப்போ நான் ஒன்றும் இல்லாம தனி ஆளா நிக்கிறேன். நான் பெரிய சாமர்த்தியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் நிலைமைய பாத்தியா பானு? அழாத ரதி. இப்போதான் நீ தைரியமா இருக்கணும். யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்துல இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன். நானும் கோயிலுக்கு போனேன். ஆனா ஆண்டவரை வழிபட இல்ல. என்னுடைய பணத்திமிரை காமிக்க பைபிளை வாசிப்பேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்ல வரார்னு அறிஞ்சுக்கிட இல்ல. கடமைக்காக ஜெபம் பண்ணுவேன். அது தேவனோடு உள்ள உரையாடலா இருக்காது. அது வேணும் இது வேணும்னு கேட்கிற பட்டியலா தான் இருக்கும். இப்போ நான் என் தவற உணர்றேன். பட் இட்ஸ் டூ லேட். இல்ல ரதி, இல்ல. இட்ஸ் நாட் டூ லேட். இன்னும் காலம் இருக்கு. இப்போ நீ உன் தவற உணர்ந்திருக்கிறியே, இதுவே பெரிய விஷயம். சரி, உன்னைய பத்தி சொல்லு. உன் பொண்ணு என்ன பண்றா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரொக்கம் நகை எதுவும் கேட்காம ஒரு நல்ல இடம் வந்துடுச்சு. மருமகன் தங்கமானவர். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். நானும் ஹஸ்பண்டும் ரிட்டையர்ட் ஆயிட்டோம். 2 பேருக்கும் கை நிறைய பென்ஷன் வருது. எங்களுக்கு வந்த பணத்துல இந்த ஊர்லயே ஒரு வீடு வாங்கணும். அக்கம் பக்கத்துல நல்ல மக்கள் இருக்காங்க. ஆலயமும் பக்கத்துலயே இருக்குது. வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்குது. பானு, நீ நேர்மையா உழைச்ச. கடவுள் உன்னைய நல்லா ஆசீர்வச்சிருக்காரு. ஆனா என் வாழ்க்கைய பாத்தியா? நான் வாங்கிய லஞ்சம் தான் என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டு. அழாத ரதி. பைபிளை வாசி. அது உனக்கு ஆறுதலை தரும். வானு, பைபிள்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? உன் பாவம் உன்னை பின்தொடரும். இன்னொரு வசனம் சொல்றேன், கேளு. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். வானு, மனசாட்சிய மலங்கடிச்சு உயிரற்ற பொருட்களை வாங்கி குமிச்சேன். ஆனா இப்போ என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறேன். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வணக்கம் தோழிகளே. லஞ்சம் வாங்கி சுகபோகமா வாழ்ந்த ரதி கடைசில ஓய்வு பெறக்கூட முடியாம சஸ்பென்ஷன்ல இருக்கிறத பார்த்தோம். கணவனை இழந்து மகனை இழந்து பணத்தை இழந்து தனியா வாடுறத பார்த்தோம். ஆனா நேர்மையா உழைச்ச பானு சந்தோஷமா வாழ்றதையும் பார்த்தோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லாருமே தாங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய இந்த உலகத்திலேயே அனுபவிச்சு தீருவாங்கன்னு தெரியுது. இது தெரிஞ்சும் பல பேரு நேர்மையற்ற வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பாக்குறது தான் ஆச்சரியமா இருக்குது. இப்படி வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா?
ஐயோ பிடிபட்டுருவோமே அப்படிங்கிற பயத்திலேயே இவங்க வாழ்நாள் முழுசும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க படுத்தா தூக்கம் வருமா? பசிச்சுதான் சாப்பிடுவாங்களா? அநியாயமா சம்பாதிச்ச பணம் இவங்களுக்கு மன அமைதியை கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்காது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் சோஃபியா டேனியல் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சோஃபியா. வணக்கம் அக்கா. உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கதையை பார்த்தோம் இல்லையா? விதைத்ததை அறுப்பாய். இத பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்களேன். உண்மையிலே நம்ம வாழ்க்கையில நம்ம எதை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம விதைச்சதை நம்ம அறுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு தவறான காரியங்களை செய்யும்போது நம்ம இப்போ விதைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன் ஃபியூச்சர் நம்ம வந்து அதை அறுத்தே தீரணும். எதை விதைக்குமோ அதை அறுக்கணும். அது தவறோ ஒரு ரைட்டோ? நல்லது விதைத்தால் நம்ம நல்லதே அறுப்போம், கெட்டதை விதைத்தால் கண்டிப்பா கெட்டதே அறுப்போம். அதாவது அந்த நியாய தீர்ப்பு வந்து இப்போ வந்து ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம லைஃப்லயே நம்ம பீரியட்லயே நம்ம அதெல்லாம் நான் நல்லா அனுபவிக்க முடியுது. இப்போ இந்த ஸ்டோரியில பார்க்கும்போது கூட இதே தான் நம்ம வந்து அந்த எண்டில் வந்து நம்மளால நோட் பண்ண முடியுது. லஞ்சம் மக்கள் ஏன் வாங்குறாங்க? நிச்சயமா அதோட பலன் இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு தெரிஞ்சுமே மக்கள் ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? பண ஆசை. பண ஆசை பைபிள்ல போட்டிருக்கு. எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பணம் அப்படியே உலகத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணம் கூட வாயை திறக்கும், பணம் பாதாள வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோம். பணம் பாதாள வரைக்கும் தான் கொண்டு போகும். ஆனா நம்ம வேதாகமத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நியாயத்து நாள்ல பணம் ஒண்ணுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒண்ணுக்கும் உதவாது. நம்மளுடைய பொக்கிஷத்துல நம்ம பரலோகத்துல சேர்த்து வைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஆனா இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? பணம், எனக்கு பணம், என் பிள்ளைங்களுக்கு பணம், அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறத வந்து அவங்க புரிந்தும் நம்ம எல்லாருமே பணத்து பின்னால ஓடிட்டு இருக்கோம். ஆல்வேஸ் we are running behind money. மணி எவ்ரிவேர் மணி. எதுலனாலும் மணி, எதுலயாவது எப்படியாவது நம்ம வந்து பணம் எடுத்துடணும். அதுலயும் திருப்தி இல்லாத சமயத்துல அவங்க வந்து என்ன செய்யறாங்க? பொதுவா லஞ்சம் வாங்குறதுக்குரிய அறிகுறிகள் இருக்குது. இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அதுல வந்து நேர்மையா இருக்கிறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. நம்ம பிள்ளைங்க பிறந்துச்சுன்னு பார்ப்போமே, பிறந்த உடனே ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடணும்னாலும் அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுக்காங்க. பாதி அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு பில் கிடைக்கும் அப்படின்னு அதுலயும் லஞ்சம். அப்புறம் பிள்ளைங்க படிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர 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 பிள்ளைங்களுடைய கல்யாண காரியங்கள், எஜுகேஷன், அப்பாயின்மெண்ட், எல்லாத்துக்கும் we need money. அப்போ மணியை வந்து நம்ம சேர்க்கணும். அது ஒண்ணுதான் அல்டிமேட் கோலா இருக்கு. அப்ப நம்ம மணியை நம்ம ஏர்ன் பண்றதுக்கு கொடுக்குற சம்பளத்துல கால்குலேட்டிவா, பிளானிங்கா, ஃபோக்கஸ்டா வாழ நம்ம தவறிட்டு ஏதாவது குறுக்கோளியில பணத்தை நல்லா சம்பாதிச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல கூட்டிடுவோமா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு காரியம்தான் நம்மளை வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு தூண்டுது. காரை வாங்கணும், வீடை வாங்கணும், அடுத்தவங்களை பார்த்து பொறாம வேற என்ன கம்பாரிசன். 2 கார், பங்களா மாதிரி வீடு இருக்கணும். அது எல்லாமே அதாவது வேதாகமத்துல சொல்லியிருக்க நம்மளுடைய பொக்கிஷத்தை நம்ம இங்க சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் பூச்சி போட்டு அழிச்சிரும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளே அறியாமலே லஞ்சம் வாங்குறது வந்து ஒரு காரியமா காணப்படுது. இப்போ லஞ்சம் வாங்குறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சாபத்தை தான் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வச்சுட்டு போறோம். இது ஒரு பெரிய பாவம். பாவம் வந்து நம்ம படிக்கட்டுல படுத்து கிடக்கும். கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அதனால லஞ்சம் வந்து வாங்கக்கூடாது. இப்ப லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதர் சைடு நம்ம பார்க்கலாம், லஞ்சம் கொடுக்கலாமா? லஞ்சம் கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்க கூடாது. லஞ்சம் கொடுக்கறது இப்போ நம்ம லஞ்சம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லாம ரொம்ப டீசெண்டா ஜஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் லவ், ஒரு கிஃப்ட் மாதிரி, நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக அப்படி ரொம்ப பாஷா ரொம்ப சுகர் கோட்டா நம்ம சொல்லிட்டு அந்த காசை வந்து நம்ம கொடுக்குறோம். அது நம்ம டேபிளுக்கு மேல கொடுக்க மாட்டேன்றோம், டேபிளுக்கு கீழோடி கொடுக்குறோம். இல்ல ஒரு ஜுவல்லா அப்படி வேற மாதிரி ஒரு கார், இல்ல ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது கிஃப்டே கிடையாது. இப்போ நான் ஒரு ஹையர் அஃபிஷியலா இருந்தேன் அப்படின்னா என்னுடைய டேபிள் உள்ள ஃபைல நான் கரெக்டா அந்த டைம்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை மூவ் பண்ண வேண்டியது என்னுடைய டியூட்டி. அதுக்கு தான் நான் பணம் வாங்குறேன். அதுக்கு தான் எனக்கு கவர்மெண்ட் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்குது. அதுக்கு போக அப்பார்ட் ஃப்ரம் மை சேலரி விச் இஸ் கிரெடிட்டட் பை த கவர்மெண்ட், நான் எது வாங்கினாலும் சரி அது வந்து கண்டிப்பா லஞ்சம் தான். லஞ்சம் நான் வாங்குறது எவ்வளவுக்கு தப்போ அதே மாதிரி நான் லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு.
ஆனா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், லஞ்சம் கொடுத்தோம்னா குயிக்கா ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்ப நான் வந்து ஒருத்தங்கிட்ட லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்களெல்லாம் bypass பண்ணி நான் வாங்குறேன். அவங்களுக்கு அநியாயம் பண்றோம். அவங்களுடைய வேதனை, கண்ணீர் கண்டிப்பா நம்மள அதை தாக்கும். இப்போ நம்ம அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் தெய்வ பக்தியோட, பயத்தோட, நம்ம அந்த காட்ஸ் டைம் வரைக்கும் we have to wait. அதுக்கு பொறுமை இல்லை. அதனாலதான் என்ன சொல்லணும், லஞ்சம் கொடுக்காம தனியா அவங்கள ஆபீஸ்ல பார்க்கலாம், எல்லாம் உடனடியா வேணும் நமக்கு. இமீடியட்டா வேணும். ஆமா. உடனே போய் நான் வந்து உங்களுக்கு நான் இப்படி பண்ணிடுறேனே, உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நம்ம கண்டிப்பா அது வந்து கிஃப்ட்டுங்கிற பேட்டர்ன்ல லஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கும். லஞ்சம் வந்து கண்டிப்பா கொடுக்க கூடாது. அதே மாதிரி லஞ்சம் வாங்கவும் கூடாது. இப்போ லஞ்சம் வாங்குறவருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அவங்க வந்து திடீர் பணக்காரங்களா வருவாங்க. திடீர் பணக்காரங்களா. அப்போ அந்த அவங்க வந்து என்னச்சுன்னா, பணம் வர வர அந்த பணத்தை பெருமை காட்டவும், அதை உலகத்துக்கு ஷோகேஸ் பண்ணவும், அப்படியே வரும்போது அந்த பணத்தோட சேர்ந்து அவங்கள அறியாமே ஒரு பெருமை வந்துடுது. அந்த பெருமை வரும்போது அடுத்தவங்களுடைய கம்பேர் பண்ணி அதுல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுறதே கிடையாது. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு போய் பணத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கடவுளை தேடுற காரியங்கள் நம்மளை அறியாமலேயே நமக்கு குறைஞ்சு போகுது. பைபிள்ல கூட கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு வாலிபனை பார்த்துட்டு உன் சொத்தெல்லாம் வித்துட்டு என் பின்னால வா அப்படின்னு அவனால வர முடியுதா? வர முடியல. ஏன்னா அவனுக்கு இன்னும் நிறைய லைஃப் இருக்கு. ஒருவேளை கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைங்க கட்டலாம், பிறக்கலாம், இந்த மாதிரி காரியத்துக்குலாம் அவனுக்கு பணம் வேணும். அப்போ பணத்தை சொன்ன உடனே அவனால கர்த்தரை பின்பற்ற முடியாம போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு வாலிபனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய களஞ்சியங்கள்லாம் நான் நிறைச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாலிபனை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, யூ ஃபூல், மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து பணத்து மேல நம்ம பின்னால போனோம் அப்படின்னா நமக்கு கர்த்தர் கொடுக்குற பேர் வந்து மதிகேடன், முட்டாள் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம அது வந்து நம்ம பெரிய முட்டாள்லாம் நம்ம நினைக்காம பெரிய கில்லாடி மாதிரி நம்ம வந்து காசு, இந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்கு அப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு பணத்தை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்புறம் வந்து பணம் வந்து நமக்கு வந்து பணம் பத்தும் செய்யும் என்ன வேணாலும் செய்யும், ஆனா ஒண்ணுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதாகமத்துல போட்டிருக்கு. இந்த பணம் வந்து நமக்கு நேர்மையான வர்ற பணம் தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கும். சப்போஸ் நான் வந்து பணம் எக்கச்சக்கமா நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும், இதை நான் எப்படி டெபாசிட் பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படி ஓடிட்டு இருக்கும். அப்போ நான் ஒருவேளை ஒரு 1 lakh நான் சேலரி வாங்கும்போது நான் கொடுக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ் ஈஸியா கொடுத்துருவேன். இதே எனக்கு வந்து crore கணக்குல டேர்ன் ஓவர் வந்துச்சு அப்படின்னா லேக்ஸ்ல நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். அப்ப எனக்கு வலிக்கும், கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம கவர்மெண்ட்டை வந்து என்ன செய்யறோம், பிளாக் மணி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாவத்தையும் அது வந்து தொடர்ந்து வந்து நமக்கு கூட்டிகிட்டே போகுது. அதனால பணம் வந்து நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது வந்து வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது வந்து கர்த்தர். நம்ம அதை புரியணும். அந்த கர்த்தர் வந்து ஐஸ்வர்யத்தை வந்து வேதனை இல்லாம நம்ம கொடுக்காரு, அதை தான் நம்ம அனுபவிக்கணும். அது இல்லாம நம்ம இப்படி குறுக்கு வழியில நம்ம பணத்தை சம்பாதிக்கும் போது நமக்கு கண்டிப்பா வேதனைகள் வரும். மற்றவங்களுடைய சாபங்கள், மற்றவருடைய கண்ணீருடைய இம்பாக்ட் நம்ம கண்டிப்பா நான் ஃபேஸ் பண்ணணும், இல்லைன்னா என்னுடைய பிள்ளைங்க ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணும். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுமே நம்மள அறியாமலே அப்படி போயிட்டு இருக்கோம். இது ஒரு மோகமா போயிட்டு, அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். உலகத்துலயுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா பணத்தை சம்பாதிச்சா சக்சஸ்ஃபுல் லைஃப் அவங்க வாழ்றாங்க, பணம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஃபெயிலியர். ஸோ அந்த பணத்தை வச்சுதான் சக்சஸ் ஃபெயிலியரே உலகமே கணிக்குது இல்லையா? அப்போ இப்படி உலகம் நம்மளை சுத்தி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எப்படி லஞ்சம் கொடுக்காம இருக்கிறதுக்கு அல்ல லஞ்சம் வாங்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? இது போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி நமக்கு இருக்கணும். அப்போ அப்படி இருக்குமானால் எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு பர்சனும் கண்டிப்பா லஞ்சம் வாங்கவே மாட்டாங்க. அதை முதல்ல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். வேதாகமத்துல கூட இன்னொன்னு சொல்லியிருக்கு, அதாவது சுகபோகமை. அது எதுக்காக நம்ம காசு வாங்குறோம், நம்ம லக்ஸூரியஸ் லைஃப், சுகபோகமாய் வாழணும். சுகபோகமாய் வாழ்றவங்களுக்கு பைபிள்ல என்ன பேர் கொடுத்துருக்குன்னா உயிரோட செத்தவங்க, நடமாடும் பிணம் தான் நம்ம. அப்படி எதுக்கு நம்ம வாழணும்? கர்த்தர் நமக்கு குறித்து வைத்திருக்க நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா அவர் கொடுக்குற பணம் இது எனக்கு இட் இஸ் கிவன் பை காட். என்கிட்ட சர்ப்ளஸா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சகோதரனோ என்னுடைய சகோதரியோ இல்லை என் கூட ஒர்க் பண்றவங்களோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டோ என் கூட பக்கத்தில் உள்ளவங்களோ யாருக்கும் நான் ஹெல்ப் பண்றதுக்கு தான் கடவுள் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு மன பக்குவம் எனக்கு வரணும். அதுதான் சமநிலை பிரமாணமும் கூட. கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்துல கூட என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம அமுக்கி குலுக்கி நிறைந்து விழும்பொழி தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது என்னன்னா அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுத்தோம்னா அவர் என்ன செய்யற டபுள் நமக்கு தராருல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம அங்க போய் அடுத்தவங்கிட்ட போய் வாங்கணும்? கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் நம்ம லஞ்சம் வாங்குறோம். நம்மளுக்கு
கடவுளை ரீப்ளேஸ் பண்ணிடுது. அதனால அவங்க வந்து விக்கிரகமா அந்த பணத்தை நினைச்சு நம்ம வந்து பணத்து பின்னால ஓடுற ஜெனரேஷனா வருது. இன்னொன்று, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே நித்திய வாழ்க்கையை நோக்கி அதுக்கு தயார்படுத்துகிற வாழ்க்கையை தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லையா? அப்படிங்கிறப்ப நமக்கு பணத்துக்கு நம்ம அவ்வளோ பணம் தேவை இல்லைன்னு சொல்லலை, பட் பண ஆசை ரொம்ப அது மணி இஸ் நாட் அ மேட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் மேட்டர்ஸ் மச். ஆமா, நிறைய எல்லாத்துக்கும் பணம் நமக்கு தேவைதான். ஆனா அதுக்கு மேல மேட்டர். ஆனா பண ஆசை பைபிளே அழகா போட்டிருக்கு. பணம் வந்து மோசம்னு போட்டிருக்காது, பண ஆசை தான் எல்லாத்துக்கும் வேற. பரலோகத்துக்கு போற காரியங்களை குறித்து கருத்து பேசும்போது கூட எஸ்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யவன் வந்து பரலோகத்துக்கு போறதை விட ஒட்டகம் வந்து அந்த ஊசியோடைய காதுல போயிடுறதும், ஒட்டகம் வந்து ஊசியோடைய காதுல போகும்போது இம்பாசிபிள். அந்த அளவுக்கு தட்ஸ் டிஃபிகல்ட். ரொம்ப நமக்கு பணம் வெல்த் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். நம்ம எண்ணம் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அந்த பணத்தை எப்படி டெபாசிட் பண்றது, எப்படி பெருக்க அப்படின்னு நமக்கு வந்து எண்ணம் போகும், போயிட்டே இருக்கும். அதை டெபாசிட் பண்ணணும், பிறகு அதை ஹைட் பண்ணணும், ஃபுல்லா நமக்கு கொடுக்க மனசு வராது. கடைசியில் ஒரு நாள் எல்லா டிசீஸ், அதே ஸ்ட்ரெஸ் தானே. நமக்கு ஸ்ட்ரெஸ் வர வர என்னச்சு, முதல்ல சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், அப்புறம் பிபி வரும், பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிடணும். அவ்வளோதான். அதுக்கு தான் பணம் கடைசியில் வந்து நமக்கு லாபமாக தான் வந்து முடியும். பணம் இருக்க நமக்கு பணக்காரங்க அப்படின்னா அவங்களை அறியாமலே அவங்க நடையில, அவங்க ட்ரெஸ்ஸில், அவங்க பார்வையில், அவங்க பேச்சில் எல்லாத்துலேயும் ஒரு விதமான பெருமை காணும். அது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? பணம் வர அது அறியாமலே ஒரு தோரணை, நான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற பெருமை. அடுத்தவங்களை வந்து they look down on others. கண்டிப்பா. நம்ம இப்படி நம்ம வந்து பண ஆசையில நம்ம இருக்கும்போது நம்ம நினைச்சதும் அந்த தாழ்மை இல்லாம பெருமை வருது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மைக்கு முன்னானது பெருமை. வந்து the pride goes before destruction. அப்ப நமக்கு ஒரு இடத்துல இந்த ஒரு கேண்டில் வந்து எரியும் போது சொல்லுவாங்க, இந்த கேண்டில் நார்மலா எரிஞ்சிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்டா எரிஞ்சது அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சடனா they would fold. அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் நம்மளே பார்த்துருப்போம்ல, நம்மளை சுத்தி உள்ளவங்கள நம்ம சொல்ல முடியாது, பட் நம்ம கண்டிப்பா எல்லாரும் அதை வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஆமா, இந்த உலகத்திலே நம்ம பாக்குறோம் இல்ல, லஞ்சம் வாங்கி அவங்க ஃபேமிலி எவ்வளவு மோசமாகுது, எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறத நம்ம பாக்குறோம். நீதி நியாயமா இருக்கிறவங்க நல்ல பிளெஸிங்கோட சந்தோஷமா சமாதானமா இருக்கிறாங்க, கண்டென்ட் லைஃப்ல ஹாப்பியா இருக்கதான் செய்வாங்க. அதில் இன்னும் கூட நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரசங்கி நீதிமொழிகள்லாம் பார்த்தோம்னா அந்த பணத்தை குறித்த பெரிய காரியங்களை கொடுத்துருக்கோம். அதில் வந்து நான் வந்து ஐஸ்வர்யனாகி தேவனை மறுதலித்து கர்த்தர் யாருன்னு நான் சொல்லாதபடிக்கும், நான் எனக்கு தர்த்தரம் உண்டாகி நான் வந்து திருடி கர்த்தருடைய நாமத்தை வீண்ல விளங்காதபடிக்கும் கர்த்தர் எனக்கு அளந்து போஷிக்கட்டும், நடுவுல இருக்கட்டும், ஆமா அப்படின்னு கேட்பான். கரெக்டா இருக்கணும். அதாவது கடன் போடாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். போதுமான அளவு பணம் இருந்தா போதும். பேசிக் நெசசிட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்டிப்பா கர்த்தர் நடத்துறது. எத்தனையோ ஊழியக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போறவங்களை கடவுள் என்ன தெருவிலே விட்டுருக்காரு, அவங்களை அழகா தான் நடத்திட்டு வராரு. நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து நம்மள மைண்டை வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம வந்து வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப வந்து நம்ம வந்து we must cherish in gospel. சரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. லஞ்சம் வாங்குறது ஆசை, அந்த பண ஆசையில நம்ம நல்லா பணத்தை சம்பாதிச்சு கடைசியில பெருமையில இருக்கிறோம். ஸோ ஆண்டவருக்கு இந்த ரெண்டுமே பிடிக்காது. ஏன்னா அதனால நம்ம கண்டென்ட்டா இருக்கிறது போதும்னு நினைச்சு நித்திய வாழ்க்கையை நோக்கி வாழணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் நல்லா நீங்க கடைசியில் ஒரே ஒரு வசனம் நம்ம சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன்க்கா. அது என்னன்னா, நம்ம வந்து ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் சம்பாதிப்பதற்கு தேவன் யாருக்கெல்லாம் அனுகிரகம் கொடுத்திருக்காரோ அதுலயே அவன் புசிக்கவும் அதை திருப்தி அடைவதற்கும் கர்த்தர் கொடுக்கிற அனுகிரகம். அப்ப கடவுள் பணத்தை நமக்கு கொடுத்தாருன்னா அதை கண்டிப்பா நம்ம அனுபவிப்போம். அந்த ஒரு கான்பிடென்ட் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு தேவைக்கு மிஞ்சி ஆசைப்பட மாட்டோம், செல்ஃப் கண்டென்ட் லைஃப் இருப்போம், சுகபோகமாய் வாழ்ந்து உயிரோட செத்தவங்க அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்காம கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வந்து வாழ முடியும். சமாதானமும் சந்தோஷமும் கண்டிப்பா நிறைவா இருக்கும். தேங்க்யூ. நீங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன தோழிகளே, கலந்துரையாடலை கேட்டிங்களா? லஞ்சம்னா கையூட்டு. கையூட்டுனா என்ன அர்த்தம்? தவறாத தீர்ப்பு சொல்ல அல்லது நியாயமற்ற நன்மையை பெற கொடுக்கப்படும் பரிசு அல்லது சலுகை, இதுக்கு பேர் தான் கையூட்டு. வேதாகமம் லஞ்சம் வாங்குறத வன்மையா கண்டிக்குது. லஞ்சம் நீதியை புரட்டுது, உத்தமத்துக்கு துரோகம் செய்து பரிசுத்தத்துக்கு எதிரானது இது. லஞ்சம் இருதயத்தை கெடுத்து சத்தியம் என்னும் கண்ணை குருடாக்குது. லஞ்சம் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாதுன்னு பல வசனங்கள் மூலமா வேதாகமம் நம்மை கண்டிக்குது. அந்த வசனங்களை கொஞ்சம் சொல்றேன். யாத்ராகமம் 23:8, பரிதானம் வாங்காதிருப்பாயாக,
பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். உபாகமம் 16:19. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீதிமொழிகள் 17:23. துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். வேத வசனங்கள் மட்டும் இல்லை, லஞ்சம் வாங்கி அழிஞ்சு போன சிலருடைய வாழ்க்கை வரலாறையும் பைபிள்ல நாம பார்க்கலாம். சில உதாரணங்களை சொல்றேன். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை நேர்மையா நியாயம் விசாரிச்சுட்டு வந்தான். ஆனா அவனுடைய குமாரர்கள் நீதியின் பாதையில நிக்கல. 1 சாமுவேல் 8:3. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அதனால என்ன நடந்துச்சு? மக்கள் நியாயாதிபதிகள் மேல வச்ச நம்பிக்கையை இழந்தாங்க. தங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். கடைசியில நான்று கொண்டு செத்தான். இந்த எடுத்துக்காட்டுகள் நமக்கு எச்சரிக்கையா பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. பண ஆசைதான் லஞ்சத்துக்கு காரணம். அத சோஃபி திரும்ப திரும்ப சொன்னாங்க. இயேசு மத்தேயு 6:24 சொல்றத கேளுங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பண ஆசை உள்ளவங்க தேவனுக்கு பிரியமானவங்களா வாழவே முடியாதுன்னு இயேசு ரொம்ப உறுதியா சொல்றாரு. லஞ்சம் வாங்கவோ கொடுக்கவோ வரும் ஆசையை தடுக்க சில யோசனைகளை சொல்றேன். முதல்ல, மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு விருப்பம் இல்லாததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருங்க. 2வது, திருப்தியோட இருங்க. எபிரேயர் 13:5 ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்மோட இருக்கும்போது நாம ஏன் அது வேணும் இது வேணும்னு பேராசைப்படணும்? தேவன் நமக்கு கொடுத்தது போதும்னு திருப்தியா வாழ்வோம். நன்றியுணர்வு பேராசைய கொல்லும். 3வது, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் நம்முடைய மேய்ப்பர், நமக்கு எதுவுமே குறைவுபடாது. நமக்கு தேவையானதை அவர் நிச்சயமா நமக்கு தருவாருன்னு அவர் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாதவங்க தான் பரிதானம் வாங்குவாங்க. நான் சொன்ன யோசனைகளை மறுபடியும் வருஷப்படுத்தி சொல்றேன். மனுஷங்களுக்கு பயப்படாம கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுங்க. எல்லா சூழ்நிலைகள்லையும் திருப்தியோட இருங்க. தேவன் மேல நம்பிக்கை வைங்க. இப்படி நாம இருந்தோம்னா என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு லஞ்சம் வாங்கவும் மாட்டோம், லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம். மற்றவங்க முன்னால சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவோம். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் உண்டு, அதை சொல்லி முடிக்கிறேன். Integrity is costly, but it's the only currency that lasts in God's kingdom. நேர்மை விலை உயர்ந்தது, ஆனா அதுதான் கடவுளின் ராஜ்யத்தில் நீடிக்கும் ஒரே நாணயம். சரி தோழிகளே, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. நீங்க யாருமே லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சில பேர் வாங்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததும் மனசு மாறி இருப்பீங்க, அப்படிதானே? லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சோதனை வரப்பெல்லாம் கலந்துரையாடல சொன்ன இந்த 3 கருத்துக்களையும் மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. மனுஷர்களுக்கு பயப்படாம கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் திருப்தியோட இருங்க. தேவன் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு திருப்தியோட வாழ்ந்தோம்னா லஞ்சம் வாங்க மாட்டோம், ஆசீர்வாதத்தையும் இழக்க மாட்டோம். ஓகே, பாய்.